ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த தலைப்பின் கீழ பகவான் இந்த தத்பத விசாரம் அப்படிங்கிற விஷயத்தை அர்ஜுனனுக்கு புரிய வைப்பதற்காக சில யுக்திகளை சொல்றார். எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சமானது எப்படி படைக்கப்பட்டது, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அவருடைய காரியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மெத்தட் ஆஃப் டெல்லிங் அபவுட் எ பர்சன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவர் இந்தந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு காலேஜ் கட்டியிருக்காரு, இவ்வளவு ஸ்கூல் கட்டியிருக்கார், அவர் இவ்வளவு இதெல்லாம் சேவைகள்லாம் பண்றார், அவர் இவ்வளவு நல்லவர், ரொம்ப வயசான பர்சன், அப்படியெல்லாம் அவரை பத்தி சொல்லிட்டே இருந்தா அப்ப நமக்கு என்ன தோணும்? அவரை பத்தி ஒரு பிக்சர் கிரியேட் ஆகும். அப்புறமா தான் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இங்க பகவான் தத்பதத்தை பத்தி சொல்ல போற. அந்த தத்பதம் அப்படிங்கிறது தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தினுடைய ஒரு பதம். துவம் பதம் ஏற்கனவே பார்த்தாச்சு. தத்பதத்தை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, தன்னை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டால் இந்த ஜீவனுக்கு முக்தி என்பது ஏற்படாது. தன்னை படைத்தவனும் படைத்தவன் படைத்தவையும் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால இங்க தத்பத லட்சியார்த்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக இந்த அத்தியாயத்தை பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். என் மீதே மனதை செலுத்தியவனாக என்னிடமே அவன் ஆசிரயித்து என்னையே சார்ந்திருந்து என்னையே பக்தி பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருப்பவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த ப்ரீ ரிக்விசிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸ்வரா அது என்ன அப்படின்னா ஸ்ரத்தை, பக்தி. இது ரெண்டு தான் ப்ரீ ரிக்விசிட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸ்வர். என்ன காரணம்? யாரோ ஒருத்தரை பார்க்கணும், நம்மளோட கூட இருக்கிறவங்கள ஒருத்தரை பார்க்கணும்னா இப்ப பார்க்க முடியலைனாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவர் எந்த ஊர்ல இருக்காரோ அங்க போய் பார்த்துடலாம். பார்க்கடல்ல இருக்கார், கைலாசத்துல இருக்கார், கோலோக பிருந்தாவனத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது போய் பார்க்க முடியுமா? நிச்சயமா பார்க்கவே முடியாது. அப்ப என்ன வேணும்? இருக்காருங்கிற ஸ்ரத்த வேணும். அந்த ஸ்ரத்தை, ஏன்னா அதனாலதான் பகவான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே என்ன சொல்லிட்டார்? மையாசக்த மனா பார்த்த இஞ்சன் மதாஸ்ரய. நீ என்னை ஆசிரியம் பண்ணி கொண்டிரு. இல்லைன்னா இது புரியாது உனக்கு. அவ்வளவு கஷ்டம் இது. ஏன்னா கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத ஒரு விஷயத்தை பற்றி படிக்க போகிறாய். அது புலப்படணும் உனக்கு புத்திக்கு அப்படின்னா இது அறிவால் மட்டுமே அறியக்கூடிய விஷயம், அனுபவம் கிடையாது. நம்ம நேர போய் கைலாசத்துல சிவபெருமானோட காலை இருக்க பிடிச்சுக்கிறதுங்கிறது கிடையாது. அப்ப என்னதுதான் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் அதை கூட்டமா தான் வச்சிருக்கு, மறைமுகமாத்தான் அதை சொல்லி கொடுக்கறது. அது அவ்வளவு மறைவாக அந்த ரகசியமான விஷயத்தை வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது அவ்வளவு உயர்வுங்கிறது தான் அதுக்கு காரணமே தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சொல்றார், ஞானம் தேகம் சவிஞானம். நான் உனக்கு அந்த விஞ்ஞானத்தை, அந்த அந்த மேலான அறிவை, என்னை பற்றிய மேலான அறிவை, நானே அனைத்துமாக இருக்கிறேன் என்ற மேலான அறிவை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இது தெரிஞ்சதுனால உனக்கு என்னப்பா லாபம்னா திரும்ப வேற எதையாவது தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணமே உனக்கு ஏற்படாது. அதுதான் உனக்கு பெரிய லாபம். நமக்கு பிரச்சனையே என்னன்னா அது என்ன இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை தானே, அதனால அதெல்லாம் போயிடும். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப கஷ்டம்ப்பா, நிறைய பேருக்கு இது இதுக்கு வரவே மாட்டாங்க. அப்படியே வந்துட்டாங்கனாலும் அது புரியறதுங்கிறது, என்ன உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் இதெல்லாம் முன்னாடி சொன்னேன். இது ஸ்ரத்த வேணும், பக்தி வேணும். இது இல்லாம இதை படிக்க முடியாது அப்படின்னு. வெறும் நமக்கு பெரிய அறிவு இருக்கு, நம்ம நம்ம இந்த லௌகிகமான உலகத்துல நம்ம நிறைய சாதனை பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் ஆல் பகவத்கீதா 750 ஸ்லோகாஸ், இட்ஸ் பிக் மேட்டரே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இத. ஏன்னா இந்த 750 ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு, பிருகத். அப்படிங்கறதுனால இது வரதே ரொம்ப கஷ்டம், வந்தாலும் தங்கிறது ரொம்ப கஷ்டம், தங்கினாலும் புத்தியில தங்கிறது ரொம்ப கஷ்டம், புத்தியில தங்கினாலும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
இவ்வளவு விஷயத்த அந்த கஷ்டம்ங்கிறத சொல்லிடுறார். அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவருடைய பிரகிருதிகளை பற்றி. 2 பிரகிருதி இப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிடுத்து. ஃபர்ஸ்ட் பிரகிருதி அபரா பிரகிருதி சொன்னார். அபரா பிரகிருதியில நம்ம பார்த்தோம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8 விதமாக அவருடைய அபரா பிரகிருதியானது, இந்த பிரபஞ்சமானது, நாம் தோற்றுவிக்கப்பட்ட இந்த படைப்பானது இருக்கிறது அப்படின்னு. அப்ப படைப்புன்னு வந்தாச்சுன்னா நம்மளையும் சேர்த்துக்கணும். நானு நீங்க இன்னும் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிற எல்லா ஜீவராசிகள், ஊர்ந்து கொண்டிருப்பவை, பறந்து கொண்டிருப்பவை, தீண்டி கொண்டிருப்பவை, எதா இருந்தாலும் சரி, அசையாத அசையும் அனைத்து விஷயங்களும் இந்த அபரா பிரகிருதியின் கிரியேஷன்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொன்னார்? இது அபரா பிரகிருதி, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது பரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதி எப்படி இருக்கு அப்படின்னா ஜீவபூதாம் அப்படிங்கிற. ஜீவபூதாம்னா என்ன? தட் இஸ் த ஒன் விச் கிவ்ஸ் லைஃப் டு திஸ் என்டையர் கிரியேஷன். இது வெறும் ஜட பிரபஞ்சம் தான், இல்லைன்னா இல்ல அதர்வைஸ் இது வெறும் ஜட பிரபஞ்சம் தான். இதுல ஒரு சேத்தனத்தன்மையை நீ பாக்குற அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சைத்தன்யம் இருக்கு. சைத்தன்யத்துக்கிட்டேந்து இரவல் வாங்கின அந்த சக்தியை வைத்துக்கொண்டு மாயையானது இந்த கிரியேஷனை பண்ணிருக்கு. சோ இந்த சைத்தன்யத்தினுடைய சக்தி தான் நிஜமா இருக்கக்கூடிய சக்தி. அது தெரியறது கிடையாது. அதுதான் தாரியத்தே. எதனால் தாங்கப்படுகிறதோ, இந்த என்டையர் கிரியேஷனையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த பரா பிரகிருதி தான் அதை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம அந்த பரா பிரகிருத்தியத்தான் தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், பிரம்மன் இப்படின்னு எல்லாம் நாம விழிக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த பரா பிரகிருத்திய விழிக்கிறோம். அது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாததாக இருக்கிறது. இந்த அபரா பிரகிருதி எப்படி இருக்கு அப்படின்னா அது கிரியேஷனோட பல ஸ்டேஜஸ கடந்து கடந்து முதல்ல சூக்ஷ்மமா வருது, அதுக்கப்புறம் ஸ்தூலம் ஆகிறது. சூக்ஷ்மமா வருதுன்னா என்ன? சட்டுலா வருது. நம்ம தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வரும்போது அத இன்டான்ஜிபிளா இருக்கு. அதுக்கப்புறமா தான் அது டான்ஜிபிள் ஃபார்ம் அடையிறது. அந்த டான்ஜிபிள் ஃபார்ம் அடைஞ்சதுலயே இன்டான்ஜிபிளா இருக்கக்கூடியது ஆகாஷ். ஆகாசத்தை கையில பிடிச்சிட முடியுமா? ஆகாசத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதனால அந்த ஆகாசம்ங்கிற இன்டான்ஜிபிள் ஃபார்மை எதுக்கு இந்த டான்ஜிபிள் விஷயத்தோட வச்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. த இன்டான்ஜிபிள் அண்ட் டான்ஜிபிள் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் பிரம்மன் ஒன்லி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் சொன்னார் ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி உபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜெகதஹ. இப்ப அகங்கிறது யார் அப்போ அப்படின்னா இந்த 2 பிரகிருதி சேர்ந்ததுதான் இந்த கிரியேஷனுக்கு காரணமாக இருக்கிறது. அபரா பிரகிருதி ஆஸ் வெல் அஸ் பரா பிரகிருதி. 2த்துல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா the creation will not exist. அவ்வளவுதான். ஒண்ணு ஸ்பைடர் இருக்கணும், ஸ்பைடரும் இருக்கணும், அதனுடைய சலைவாவும் இருக்கணும், அப்பதான் வெப் இருக்கு. இல்லைன்னா வெப் கிடையாது. ஸ்பைடர் போனாலும் வெப் போயிடும், சலைவா போனாலும் வெப் போயிடும். 2த்துல எதை நம்ம ஒரு இதை வச்சு கட் பண்ணி விட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்புறம் அந்த ஸ்பைடர் கிட்ட இருக்கிற சலைவா வச்சுட்டு அது வேற எங்கேயான போய் வெப் கிரியேட் பண்ணிக்கும். ஏன்னா ஸ்பைடரும் சலைவாவும் ஒரே இடத்துல இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் நாம புரிஞ்சுக்கணும். அபரா பிரகிருதியும் பரா பிரகிருதியும் இணைந்து இந்த ஜெகத்தானது நமக்கு தெரியறது, நமக்கு உபயோகத்துக்கு இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம இந்த அபரா பிரகிருதியும் இருக்கு, பரா பிரகிருதியும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா ஜென்ரலி மைண்டுக்கு வராது. ஏன்னா மைண்ட் எதை பாக்குறது? மைண்ட் இந்திரியங்கள் எதை காட்டுறதோ அதை பார்க்கும். இந்திரியங்கள் என்ன கண் ரொம்ப பளபளன்னு இருக்கிற பில்டிங்கை தான் காட்டும். அதுல உள்ள மண்ணை போட்டு மூடி வச்சிருக்கிற அஸ்திவாரத்தை தோண்டியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு காட்டாது. ஆனா புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, புத்தி சூக்ஷ்மமா இருக்கு. புத்தி என்ன பண்ணும்? அந்த அந்த அஸ்திவாரத்தினாலதான் இந்த பில்டிங் நிக்கிறது அப்படிங்கறத புத்தி புரிஞ்சுக்கும். சோ இங்க இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே புரிஞ்சுக்கிறது தானே தவிர அனுபவத்துக்கு பிரம்மனை அனுபவிக்கணும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மன் நடக்கவே நடக்காது, சான்ஸே கிடையாது. There is no opportunity to experience Atman because you are the very Atman. You cannot experience yourself. அதுதான் சாஸ்திரம் சொல்றது. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இதனால அப்படின்னா, அபரா பிரகிருதி இல்லாம இந்த பரா பிரகிருதி கிடையாது. பரா பிரகிருதியில இருக்கிற அத்தனை விஷயங்களும் அபரா பிரகிருதியின் மீதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். முதல் நான் இதுல இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன், அறியப்படும் அனைத்தும் அறிவின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு.
வேற பாஷையில சொன்னாலும் விஷயம் இதுதான். வேற பாஷைன்னா என்ன, வேற பிரசன்டேஷன்ல சொன்னாலும் அறியப்படுபவைன்னா என்ன, ஆல் தட் இஸ் இன் த கிரியேஷன். என்னால எதெல்லாம் அறியப்படுகிறதோ அனைத்தும் அறியப்படு பொருள் தான். அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது எது, இந்த அறிவு தான், பிரம்மன் தான், இந்த இந்த பராபிரகிருதி தான். இந்த பராபிரகிருதியின் மீதுதான் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு போன வகுப்புல அந்த ஸ்கிரீன் உதாரணம் சொன்னேன், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இந்த பிரம்மன், மாயை, ஜெகத், இது மூணும் ஓரளவுக்கு மைண்டுக்கு அசிமுலேட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா படிக்க படிக்க வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கூட கிளியர் ஆயிடும். இப்ப நம்ம இன்னைக்கு 7வது ஸ்லோகம் படிக்கணும். இது ஏற்கனவே படிச்சுட்டோம். இப்ப நான் படிச்சுட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. ஹே தனஞ்சய, மத்தக என்னை காட்டிலும், பரதரம் மேலானது, அந்யத்து வேறு, கிஞ்சித் ஒன்றும், ந அஸ்தி நாஸ்தின்னு இருக்கு இல்லையா, அத ந அஸ்தின்னு பிரிச்சுக்கணும். இல்லை, அஸ்தினா இருக்குன்னு அர்த்தம், ந அஸ்தினா இல்லைன்னு. சூத்ரே நூலில், மணிகணா இவ மணிகளின் வரிசைகள் போல. மணிகணா அப்படின்னா மணிகள் வரிசையாக கோர்க்கப்பட்டிருப்பது போல. மயி, மயிங்கிறச்சே இங்க விவர்த்த உபாதான காரணமான பிரம்மனான என்னிடத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கிளாரிட்டிக்காக இதை நான் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். என்னிடத்தில், மயினா என்னிடத்தில், அந்த என்னிடத்தில்ங்கிறது யார், நானு விவர்த்த உபாதான காரணமான பிரம்மன். எதுக்காக அதை எக்ஸ்ட்ராவா சொல்றோம், இந்த விவர்த்த உபாதான காரணம் இஸ் நாட் சேஞ்சிங். பரிணாமி உபாதான காரணமான மாயை தான் சேஞ்சஸ்க்கு காரணமா இருக்கு. பிரம்மன் வில் நெவர் சேஞ்ச் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. என்னிடத்தில் இதம், இவை, இவைனா என்னது, இந்த மாயா காரியமான பிரபஞ்சம் முழுவதும், சர்வம் அனைத்தும், அதான் சொன்னேன், அசையும் அசையாத அனைத்தும். அனைத்தும்னு சொன்னா, அனைத்தும்னா என்னன்னு நமக்கு மைண்ட்ல வரும், அதுக்காக சொல்றேன். அனைத்தும்னா அசையும் அசையாத, புரோத்தம்னா கோர்க்கப்பட்டுள்ளது, ஓதம் புரோதம் அப்படின்னு சொல்றது. அந்த நூல் பாவு வரும் இல்லையா, அந்த தறி வச்சிருந்தா தெரியும், இப்படி ஒரு பாவு அப்படி ஒரு பாவு, அதுதான் ஓதம் புரோதம் அப்படின்னு சொல்றது. புரோதம்னா கோர்க்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது லிட்ரலா அப்படி கோர்த்திருக்கா அப்படின்னு, வியாபித்துள்ளதுன்னு புரிஞ்சுக்கும். என்னிடத்தில் தான் இவை அனைத்தும் வியாபித்துள்ளது. இப்போ இங்க பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் திஸ் ஸ்லோகா அப்படின்னா, என்னை விட மேலான ஒரு விஷயம்ங்கிறது கிடையவே கிடையாதுப்பா. என்னை விட மேலான ஒரு பொருள் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஒரு பொருளும் எப்படி உருவாகுது, நம்ம ஏற்கனவே இதை பத்தின ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஞாபகத்துல இருக்கும் இல்லைனாலும் இப்ப நான் சொல்றேன். எல்லா பொருளும் எப்படி நாம எப்படி அதை பகுத்து பார்க்கிறோம், ஒரு பொருள்னு எடுத்துட்டா அதை எப்படி நாம பகுத்து பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லா பொருள்லையும் கான்சியஸ்னஸ் பிளஸ் மேட்டர் ரெண்டும் இருக்கு. கான்சியஸ்னஸும் இருக்கு, மேட்டரும் இருக்கு. மேட்டருங்கிறது தான் இந்த மாயா, கான்சியஸ்னஸ்ங்கிறது தான். இதை எப்படி வச்சுக்கலாம், அபராபிரகிருதி பராபிரகிருதி, கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர், இது ரெண்டுமே எல்லா பொருளிலும் இருக்கிறது அப்படின்னு சுவாமிஜி சூத்திரம் மாதிரி அழகா சொல்லுவார். உணர்வும் பொருளும் இன்றி ஒரு பொருளும் இல்லை. உணர்வும் பொருளும் இன்றி ஒரு பொருளும் இல்லை. எந்த பொருளை எடுத்துட்டாலும் அதுல உணர்வும் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது, கான்சியஸ்னஸும் இருக்கு, மேட்டரும் இருக்கு. இது இல்லாம கிடையவே கிடையாது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை போட்டு பார்ப்போம். பியூர் கான்சியஸ்னஸ், சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் எழுதிக்கும், பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா. இப்ப என்ன, ரெண்டு விஷயம் இருக்கு, மாயை இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த பியூர் கான்சியஸ்னஸ் ரெண்டாவது ஆட்ரிபியூட் மாயா, பிளஸ் மூணாவது மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம். பியூர் கான்சியஸ்னஸ்ங்கிறது சைத்தன்யம், பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம்.
தமிழ்ல சொல்லணும்னா தூய உணர்வு பிளஸ் மாயை பிளஸ் நிழல் உணர்வு. மாயையில் பிரதிபிம்பிக்கும் நிழல் உணர்வு. எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன்னா இஸ் ஈக்குவல் டு வரணுமா இல்லையா? இஸ் ஈக்குவல் டு யாரு? ஈஸ்வரா. இங்கதான் இந்த ஈஸ்வராங்கிறத நம்ம டிஃபைன் பண்றது இப்படித்தான். பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. ரைட். ஒரு விஷயம் முடிஞ்சு போயிட்டு. அடுத்தது ஜீவர்கள். இந்த ஜீவர்கள் எப்படி நம்ம ஈக்குவேஷன் போடுறோம்? பியூர் கான்சியஸ்னஸ் பிளஸ் மைண்ட் பிளஸ் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அதாவது மனசுல ரிஃப்ளெக்ட் ஆன சைத்தன்யம். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இன் மைண்ட். தமிழ்ல சொல்லணும்னா தூய உணர்வு பிளஸ் மனம். மனம்ங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அவித்யான்னு சொல்லணும். டெக்னிக்கல் நேம் வந்து அவித்யா. மனசுக்கு அவித்யா தான் டெக்னிக்கல் நேம். அவித்யான்னா அறியாமைன்னு. மனம் அறியாமை நிறைந்தது, அதனால மனசுக்கே அவித்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவித்யா பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம், அதாவது அவித்யில் வெளிப்பட்ட தூய நிழல் உணர்வு. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு ஜீவா. ரெண்டு பேரை நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம், ஈக்குவேஷன் போட்டிருக்கோம். ஒன்னு ஈஸ்வரா, இன்னொன்னு ஜீவா. இந்த ஜீவானா அந்த இடத்துல ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது, எனி லிவிங் பீயிங் அப்படி வச்சுக்கோ. இப்ப நமக்கு ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்னது? நான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்ப இந்த பேனால நம்ம என்ன தோணும்? எல்லா இடத்தையும் பிரம்மன் இருக்காரா? இந்த பேனால இருக்காரா? இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் உடனே. யார் கேட்டா? உன் நரசிம்மன் உன் நாராயணன் தூணில் இருக்கிறானா, இந்த தூணில் இருக்கிறானா? எனக்கு ஒரு தூணா அடிச்சுட்டே வந்தான். அடிச்சுன்னு வந்தோடனே திறந்து ஒரு தூண் அடிச்சு அங்கேருந்து வந்தாரா இல்லையா? காட்டுறதுக்கு தான். எங்க ஜட பிரபஞ்சமா இருந்தாலும் அங்க அந்த தூய உணர்வானது இருக்கிறதுன்னு காட்டுறதுக்கு தான் அந்த கதை. ஆக்சுவலா இதுவா தத்துவார்த்தமாக இது தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த கதை. அது விடுங்க, அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நான் இப்ப அதை சொல்ல போறது இல்லை. நான் என்னத்துக்கு இப்ப பிரயத்தனப்பட்டு இருக்கேன்னா, இந்த பேனால தூய உணர்வு இருக்கா? நமக்கு கேள்வி. நமக்கு நாராயணன் இருக்காரெல்லாம் கேட்க மாட்டோம், நம்ம இரண்டிய கசிப்பு கிடையாது. நம்மளுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, தூய உணர்வு அதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கா? அதுல இருக்குங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரியுறது, ஈஸ்வரன்ல இருக்கிறது ஓரளவுக்கு புரியுறது, ஜீவன்ல இருக்கிறது ஓரளவுக்கு புரியுறது. இதுல புரியல எனக்கு. இதுல இருக்கா அப்படின்னா, இதுல இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு? அப்போ இதுல இதுக்கு எப்படி ஈக்குவேஷன் போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் எப்பவுமே என்னது? தூய உணர்வு தான், பியூர் கான்சியஸ்னஸ் தான். ரெண்டாவது காம்பனன்ட் இந்த மாயா. இந்த மாயையினால உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது உணர்வு பொருள். இங்க என்ன ப்ராப்ளம்னா, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்னு மூணாவதா ஒரு ஐட்டம் போட்டிருக்கோம்ல நம்ம, ஈஸ்வரனுக்கு ஜீவாக்கு. இங்க போட முடியாது, ஏன்னா இங்க ரிஃப்ளெக்டிங் மீடியம் கிடையாது. இந்த ரிஃப்ளெக்டிங் மீடியம் மட்டும்தான் இந்த ஜட பிரபஞ்சத்துக்கு கிடையாது. அது இல்லைங்கிறதுனால அங்க தூய உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான சக்தி இல்லையே தவிர்த்து ஒரிஜினல் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ சூரியன் இருக்கு, சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் ஜலத்துல தெரியுது, கல்லுல தெரியுமோ? நீங்க வந்து நல்லா பளபளன்னு வச்சு கிரானைட் கலர் தான் தெரியும் மேடம்னு சொல்லக்கூடாது. அதுக்குதான் எப்போ பார்த்தாலும் நான் சொல்லிடுறேன், பயங்கர என்ன சொல்றது, புட்சாலியா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் எல்லாத்தையும். அதுல கிரானைட் கல்ல தெரியும் அப்படின்னு ஒரு பதில் வரும் இல்லையா? there are reason, I mean answers for many in many ways. அதுக்காக நான் சொல்றேன். ஒரு கல்லுல தெரியாது, கல்ல பளபளன்னு ஆக்குறது இல்ல. கல்ல பளபளன்னு ஆக்குறது எப்போ? அதை மீடியமா மாத்துறோம். ஒரிஜினலி அந்த மீடியம்ல கிடையாது. அப்போ இந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் இந்த கல்லுல தெரியலங்கிறதுனால, ஒரு சொரசொரப்பா இருக்கிற கல்லுல தெரியலங்கிறதுனால சூரியனே இல்லப்பா, சாரி இதுல தெரியலையே அதனால சூரியனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இதுல ரிஃப்ளெக்டிங் மீடியம் இல்ல, ஆனா இதுல இருக்கு. இதத்தான் இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இப்ப நமக்கு தூய உணர்வு எல்லாத்துலயும் இருக்குங்கிறது வரைக்கும் புரிஞ்சுடுது இல்லையா? அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஜீவன்ல இருக்கு, ஈஸ்வரன்ல இருக்கு, ஜட பிரபஞ்சத்திலையும் இருக்கு. எக்ஸப்ட் ஜடப்பட பிரபஞ்சத்தை பொறுத்தின வரைக்கும் அதுல மீடியம் இல்லை. அப்ப இது எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது அந்த தூய உணர்வு, அந்த பராபிரகிருதி அப்படிங்கிறது. எங்கேயுமே அந்த பராபிரகிருதி இல்லாத ஒரு பொருள்ங்கிறது இல்லை.
எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்னு இப்ப புரியுறது இல்லையா? நீக்கமர நிறையறது அப்படின்னா என்ன அப்படின்னு. இது இந்த பிரம்மசூத்திரமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறச்சே என்ன சூத்திரத்தை அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் சூத்திரமே என்னன்னா ஜென்மாத்தியஸ்ய யதஹ, எது அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ அதை பற்றி நாம படிக்க போறோம். அது எப்படிப்பா உனக்கு தெரியும் அதுதான் அனைத்துக்கும் காரணமா இருக்குன்னு அப்படின்ற கேள்வி வரும். அதுக்கு அடுத்த சூத்திரம் சொல்றது சாஸ்திரயோனித்வார், சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரத்தில் இருந்து நான் தெரிந்து கொள்கிறேன், சாஸ்திரம் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன். இதத்தான் முதல்ல சொன்னேன். ஸ்ரத்தையும் பக்தியும் இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை கத்துக்க முடியும். அதர்வைஸ் கத்துக்க, ஏன்னா வேற ஒன்றும் சோர்ஸே இல்லையே. இதை விளக்கறதுக்கு வேற அனுபவ பிரமாணம்னு ஒண்ணு கிடையாது. இது ஃபுல்லா சப்த பிரமாணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஃபுல்லா சாஸ்திரத்துல இருக்கிற வார்த்தைகளை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அந்த வார்த்தைகளின் வியாக்கியானங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதை எடுத்து சொல்ற குரு கிட்டதான் அந்த கீ இருக்கு. அதனால நமக்கு ஸ்ரத்தா அப்படிங்கிறது வேணும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த இந்த தத்துவம் இருக்கே, இந்த பியூர் கான்சியஸ்னஸ், தூய உணர்வு, பிரம்மன் அப்படிங்கிற இந்த பரா பிரகிருதி இருக்கே, அது இல்லாத ஒரு இடம் என்பது கிடையாது. இப்ப அவர் என்ன சொல்றார், அந்த பரா பிரகிருதியும் நான் தான், அபரா பிரகிருதியும் என்னுடையதுதான் சொல்லியிருக்கார். அப்பனா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கடவுளுக்கு மேலாகவோ அந்நியமாகவோ இங்கு ஒரு விஷயமுமே இல்லை, ஒரு விஷயமுமே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம்னா தாயுமிலி தந்தையிலி அப்படிம்பர் மாணிக்கவாசர். அப்ப என்ன, சோர்ஸ்ன்னு ஒண்ணு கிடையாது, அதுதான் சோர்ஸ், எல்லாத்துக்கும் அதுதான் சோர்ஸ். அந்த சோர்ஸ வச்சுதான் அத்தனையும் இருக்கு. ஈஷாவாஸ்யம் இதற்கும் சர்வம், அப்படித்தான் ஈஷாவாசிய மந்திரமே. யத்கிஞ்சித் ஜகத்யாம் ஜெகத், இதே விஷயம்தான் மத்த பரதரம் நான்யதுதான் அங்க மந்திரமா இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, இதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் உபனிஷதோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள். கொஞ்சம் எளிமையான ஸ்லோகங்களா, எல்லாரும் உபனிஷத் படிக்க முடியாது, ஸ்வரத்தோட படிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஆனா எல்லாரும் பகவத்கீதா படிக்கலாம். அதனாலதான் அந்த விஷயத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து சொல்லியிருக்கு. அதனால நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பராபிரகிருதி இல்லாத இங்க எந்த கிரியேஷனுமே கிடையாது. நாம அப்போ இதை இதை என்ன சொல்றோம், நம்மளோட இதுல என்ன சொல்றோம், இந்த அத்வைத சித்தாந்தத்தை என்ன சொல்றோம்னா, வெறும் பராபிரகிருதி தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஒன்லி காட் அப்படிங்கிறது. we have one god, two god எல்லாம் கிடையாது. we have only god. நம்ம எதை பார்த்தாலும் அதை இறைமயமாகவே பார்க்கதன் காரணம் என்ன அப்படின்னா, அதுல இறைத்தன்மையானது நீக்கமர நிறைந்திருக்கிறது. இதத்தான் பண்டிதாக சமதர்சனம் பத்தி சொல்லும் பொழுதே சொன்னேன் 6வது அத்தியாயத்துல. சமதர்சனம்னா என்னன்னா, எல்லாத்துலயும் இருக்கிற சமத்தை பார்ப்பது அப்படின்னு. அங்க புரியலனாலும் இங்க புரிஞ்சுடும்னு நான் நம்புறேன். அதுதான் இவ்வளவு மெனக்கெடுறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப சமதர்சனம்னா என்ன, சமமா எல்லாத்துலயும் இருக்கிறது. இப்போ நீங்க மாயைய சமமா எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், அவித்ய சமயமா எல்லாத்துலயும் இருக்கு, ஜீவர்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாயையோ அவித்யையோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த எக்ஸிஸ்டன்ஸை எது கொடுக்கறது அப்படின்னா, இந்த பிரம்ம சைத்தன்யம் தான் கொடுக்கறது. அதனால சைத்தன்யத்தை பேஸ் பண்ணி தான் மாயை இருக்கு, சைத்தன்யத்தை பேஸ் பண்ணி தான் அவித்யா இருக்கு. அதனால இது இல்லாம எதுவுமே கிடையாது அப்படின்னு. உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு பாரதியார். இது எப்படி இருக்கு, எந்தெந்த விதமா இருந்தாலும் பரம்பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, அறிவே தெய்வம் அப்படின்னு. 1000 தெய்வம் உண்டென்று அலையும் அறிவிலிகள், 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் என்று சொன்னதை அறியீரோ அப்படின்னு கேட்பேன். அந்த அறிவு தான் இந்த சைத்தன்யம், அந்த அறிவுதான் இந்த பரம்பொருள். நம்ம பல பெயர்கள் சொல்றோம், எது சௌரியமா இருக்கோ அதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு இப்படி சொன்னா புரியுது அப்படின்னா அதை வச்சுக்கலாம். பரம்பொருள்னு வச்சுக்கலாம், தூய உணர்வுன்னு வச்சுக்கலாம், பராபிரகிருத்தின்னு வச்சுக்கலாம், பிரம்மன்னு வச்சுக்கலாம். எதை வச்சுட்டாலும் சரி, புரிஞ்சுண்டா சரிதான், அவ்வளவுதான்.
இப்ப என்ன சொல்ற, இப்ப இப்ப இந்த விஷயம் புரியுறது இல்லையா? எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பது பிரம்மன்கிற விஷயம் வரைக்கும் புரியுது. உதாரணம் இங்க ஒண்ணு சொல்லியிருக்கார். என்ன உதாரணம் சொல்லியிருக்கார்? மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா தான் இப்ப நான் விளக்கியிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் விளக்கியிருக்கேன். மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. சூத்ரே மணிகணா இவ அப்படிங்க. இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இதுல மணிகள் இருக்கு. அந்த மணிகள் எல்லாம் கோர்க்கப்படுறது ஒரு நூலால. இப்ப நான் எப்படி இருக்கேன்? நான் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா, அந்த பரபிரம்மன் எப்படி இருக்கு, பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சூத்திரமாக நான் இருக்கிறேன். இந்த மணிகளை கோர்க்கக்கூடிய சூத்திரமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. இதுல ரொம்ப அழகா ஒரு 4 விஷயத்த நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயத்துல. 4 விஷயம் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த இந்த அனாலஜியில ஒரு 4 விஷயம் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட், இந்த பிரம்மன் அப்படிங்கிறது, இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது தான் இன்ஹெரண்ட் பிரின்சிபிள். அதுதான் இழையோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாவற்றிலும் இழையோடி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா இந்த பரம்பொருள், இந்த பராபிரகிருதி அப்படிங்கிறது தான். இதை எப்படி அவர் சொல்றார்? இப்போ ஒரு 10 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தர் நல்ல ஒரு ஹைதராபாத் பேர்ல் வாங்கி கழுத்துல போட்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு, பேர்ல் ரொம்ப நன்னா இருக்கே, சூப்பரா இருக்கே, எங்க வாங்கினீங்க, எவ்வளவு ஆச்சு, எந்த ஷாப்பு அப்படின்னு கேட்பாங்க. பேர்ல கோத்திருக்கிற மணியை நூலை காட்டுங்க, நூல் நல்லா இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்க? யாருமே சொல்ல மாட்டா. கண்ணுக்கே தெரியாது. அதனாலதான் சொன்னேன் இழையோடி கொண்டிருக்கு. இன்ஹெரண்ட்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் உள்ளுக்குள்ள இழையோடி கொண்டிருக்கிறது. ஆனா தெரியாது, கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத விஷயமாக இந்த தத்துவம் இருக்கிறது, பராபிரகிருதி அப்படிங்கிறது. கவனம் மட்டும் வைக்கணும். நம்ம இந்த மணியில இருக்கக்கூடிய அழகுல மயங்கி மணியத்தான் பார்ப்போமே தவிர, அந்த மணி மாலையாக இருப்பதற்கு என்ன காரணம்னு பார்க்க மாட்டோம். நிச்சயமாக பார்க்க மாட்டோம். ஆனா பார்க்கணும். அப்படி பார்த்தா நமக்கு அந்த மணிக்கு மணி மாலையானதற்கு காரணம் அந்த நூலுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த நூலாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன சாஸ்திரம் அதை எப்படி சொல்றதுன்னா, சூத்ராத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு. சூத்திரம்னாலே நூலுன்னு அர்த்தம். அதை கோர்க்கக்கூடிய நூலாக இருக்கிறார். சூத்திரம்னா த வெரி காஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த காஸ், அந்த இது அத்தனையும் இருக்கிறதுக்கான காரணமாக நான் தான் இருக்கிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். 2வது, இப்போ ஒரு கை நிறைய மணி இருக்கு, இங்க கொண்டு போட்டு விடுறேன் நான். அது என்னன்னு சொல்லுவோம்? மணி குவியல், அவ்வளவுதான். அப்படிதானே? ஏதோ ஒரு 4-5 பீட்ஸ் இருக்கு, இதெல்லாம் எங்க வீட்டுல இருக்குப்பா அப்படின்னு கொண்டு வச்சா நல்லா இருக்கு, அவ்வளவு. அது எல்லாத்தையும் அழகா எடுத்து ஒரு நீட்டா கோத்து ஒரு கிளிப் இதெல்லாம் போட்டு டேக் பின்னாடி ஒரு இதெல்லாம் முடிச்செல்லாம் போட்டு அழகா ஒரு சுவாமிக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அலங்காரமா அழகா ஒரு கிருஷ்ணருக்கு போட்டோம். அப்ப அதை பாக்கறச்சே இல்ல, ஆஹா எவ்வளவு அழகா மணி கோத்து போட்டிருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, மாலையா இருக்கு. இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சம் அங்கங்க அப்படியே நின்னுதுன்னா அதுக்கு என்ன அழகு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட யூனிஃபையிங் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, அதுதான் இந்த பராபிரகிருதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மணி எல்லாம் இது எப்படி யூனிஃபையிங் பிரின்சிபிளா இருக்கு? இது எப்படி எல்லாத்தையும் கோத்து வச்சிருக்கிறதுக்கான இன்டாக்டா வச்சிருக்குல்ல? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த மாலை எப்படி இன்டாக்டா இருந்தாதான் அது மாலை, அதுக்கு உடைச்சா முடிஞ்சு போச்சு, அது ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப அந்த இன்டெக்டா இருக்கிறது எதனால அப்படின்னா, அந்த நியதி, அந்த ஆர்டர். சுவாமி தயானந்த சரஸ்வதி அழகா சொல்லுங்க, ஈஸ்வரா இஸ் நத்திங் பட் ஆர்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஈஸ்வரனை போய் எங்கேயாவது தேடாத, மலையில தேடாத, குகையில தேடாத. ஈஸ்வரா இஸ் நத்திங் பட் ஆர்டர். ஆர்டருங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப தென்னை மரத்துல மாங்காய் காய்க்காது, பனை மரத்துல தேங்காய் காய்க்கிறது இல்ல, மாமரத்துல புளி காய்க்கிறது இல்ல. எங்கேயான எப்பயாவது காய்ச்சிருந்தா அதை எக்ஸாம்பிள் அதை செஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. ஆனா நார்மலா எப்படி இருக்கு? இப்படித்தானே இருக்கு. There is an order in this creation and that order is ஈஸ்வரா. அந்த ஆர்டர் தான் நானு. எப்படின்னா, இந்த மணி எல்லாம் நழுவி போயிடாம அதை காத்து வச்சுட்டு இருக்கேனே, ஒரு சூத்திரமா நிறுத்துறேனே அத்த ஒரு இடமா, அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறேனே, நான் தான்ப்பா அது. 2வது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பராப்பிரகிருத்தியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இந்த விஷயங்களை நம்ம திங்க் பண்றோம். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், சூத்ரே மணிகனா இவ. அது எப்படி நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அத அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன். அடுத்தது, இந்த மணி ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு நூலோட உதவி வேணும். நூலுக்கு மணியோட உதவி தேவை. நூல் சும்மா இருந்தாலும் நூல் தான், கோத்திருந்தாலும் நூல் தான், நீ அவுத்து போட்டு அறுத்து போட்டாலும் அது பாட்டுக்கு நூலா தான் இருக்கும். கரெக்டா? அப்போ இங்கேருந்து என்ன அனாலஜி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த படைப்பு படைப்பு இந்த பராப்பிரகிருத்திய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனா பராப்பிரகிருதி இந்த படைப்பை டிபெண்ட் பண்ணி கிடையாது. எப்படி மணி நூலை டிபெண்ட் பண்ணி இருக்கோ மாலையா இருக்கிறதுக்கு, ஆனா நூல் மணியை டிபெண்ட் பண்ணி இல்லையோ, நூலுக்கு மணியால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல, மணிக்கு நூலால ஆக வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம், இந்த படைப்பு இருக்கிறதே, அது இந்த பராப்பிரகிருத்தியை சார்ந்துதான் இருக்கிறது. ஆனால் இந்த பராப்பிரகிருதி எதையுமே சார்ந்து இல்லை, சாராமல் இருக்கிறது. இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் அதனுடைய அர்த்தம். மூணாவது அர்த்தம். நாலாவது, அத முன்னாடியே சொல்றாரு, மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதஹ. மத்ஸ்தானி சர்வபூதானினா என் மீதுதான் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் ஸ்தானம், எல்லாத்துக்கும் ஸ்தானம்னா நிதானம்னு தன்னை சொல்லிப்பார் பின்னாடி. அப்ப பீஜம் அவ்வியம் எல்லாம் வருது. அப்போ இதனாலதான் அத்தனையும் இருக்கு. ஆனா அது இருக்கிறதுனாலையும் இல்லாததுனாலையும் இதுக்கு ஒரு மாறுபாடும் கிடையாது, மாற்றமே இல்லாதது அப்படின்னு இதை பார்க்கு. அப்போ மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, மணிகள் இருக்கு இல்லையா, மணிகள்ங்கிறது என்ன, இந்த பிரபஞ்சம், இந்த படைப்பு. இந்த மணிகள்ங்கிறது மித்யா. இப்ப கோத்து இருக்கும், அவுத்துட்டா கீழே உருண்டு ஓடி போயிடும். ஆனா சூத்திரம் இருக்கே, அது எப்பவும் இருக்கும். இட் வில் பி வெயிட்டிங். நீ இன்னொரு மணி கூட நான் கோத்துக்கிறேன். இந்த மணி போச்சுன்னா என்ன, வேற மணி கொண்டா. பிரளயம் ஏற்படும் பொழுது இந்த மித்யா எல்லாம் பிரளயத்துல ஒடுங்கிடுறது. ஆனா இந்த பிரம்மன் அப்படியேதான் நிக்கிறது, அழியாத பரம்பொருள்னு. அதனாலதான் அதை சொல்றோம். அது எந்த காரணத்திலையும் அது அழியாம இருக்கிறதுனால அதுக்கு சத்தியம் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லும். அப்ப இந்த பராப்பிரகிருதி எப்படி இருக்கு, இப்ப we have compared பராப்பிரகிருதி அண்ட் அபராப்பிரகிருதி. ஹேவிங் இன் மைண்ட், பராப்பிரகிருதிங்கிறது நூலாகவும் அபராப்பிரகிருதி என்பது மணியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நான் இப்படித்தான் இந்த தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய பராப்பிரகிருதி, என்னுடைய அபராப்பிரகிருத்தின்னு பகவான் சொல்லியிருக்காரு. ரெண்டுமே பகவான் தான். ஆனா இதுக்கு மித்யா ஸ்டேட்டஸ் இருக்கு, இதுக்கு சத்யா ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப நான் எனக்கு பகவானை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த அபராப்பிரகிருத்தியோட நான் போய் ஒட்டிக்கிறேன் அப்படின்னா, நீ திரும்ப பிறந்து வாங்குறாரு, அவ்வளவுதான். நம்ம இந்த இதெல்லாம் அனாலஜி எல்லாம் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆஹா, இது இவ்வளவு, இதுக்குள்ள இந்த அர்த்தம், இன்ஹெரண்ட் மீனிங்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் இவ்வளவு அர்த்தம் இருக்கா, இதுக்கெல்லாம் இவ்வளவு அர்த்தம் இருக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். அதுல இருந்து உனக்கு என்ன கிடைச்சது, வாட் இஸ் யுவர் இன்ஃபரன்ஸ் ஆன் தட், நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வ, அதை வச்சுட்டு அதை சொல்லு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, நமக்கு என்ன வேணும்னா, என்னோட ஐடென்டிட்டிய நான் இந்த அபராப்பிரகிருதி, இந்த பிரபஞ்சத்தோட, இந்த படைப்புல இருக்கிற அழகுலையும், படைப்புல இருக்கிற ஒரு ஈர்ப்பு தன்மையிலையும் நான் அழிச்சுடாம, நான் என்னோட ஐடென்டிட்டியை எங்க வச்சுக்கணும்னா அபராப்பிரகிருத்தியில வச்சுக்கணும். நான் அழியாத பரம்பொருள், அந்த அழியாத பரம்பொருளே நான் அப்படின்னு நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா பொழைச்சேன். இல்லைன்னா என்ன ஆகும், ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, திரும்பவா, நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, அதனால உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நகி கஷ்டிட் சாரி இப்பதானே சொன்னார் அவர், இந்த உலகத்திலையும் இன்னொரு உலகத்திலையும் கூட அது வீணாவே போகாது. கல்யாணத்திற்கு கஷ்டி, எப்படியுமே நீ வந்துருவ, நீ திரும்பி, உனக்கு ஒரு நல்ல குடும்பம் தரேன், உனக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குறேன், உனக்கு நல்ல புத்தி கொடுக்குறேன், அங்கிருந்து நீ படிக்கலாம், எல்லாம் இப்பதானே சொன்னார், நம்ம இப்பதான் பார்த்தோம். பட் அது வேணுமா அப்படின்னு நாம தான் யோசிப்போம். நமக்கு என்ன இப்பவே சத்யோ முக்தி தரத்துக்கு ரெடியா இருக்க, புரிஞ்சுட்டா நான் எங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்னா, என்ன பராப்பிரகிருத்தியோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ஜீவனான நான், அந்த பரம்பொருளும் நானும் வேறல்ல. ஏன்னா இப்பதான் நான் ஈக்குவேஷன் போட்டிருக்கேன். ஈக்குவேஷன்ல போட்டு பார்த்தாலே தெரியறது, எல்லாத்துலயும் பிசி இருக்கு, எனக்கும் பிசி இருக்கு, பியூர் கான்சியஸ்னஸ் இருக்கு. இதுல மாயா இருக்கு, எனக்கு அவித்யா இருக்கு. இந்த அவித்யாங்கிறது இங்கதான் நான் கொஞ்சம் சட்டுலா வேலை பண்ணணும். அந்த அவித்யாங்கிறது என்ன, அறியாமை. நான் அறிவை பெற்று விட்டால் அப்ப நான் என்ன ஆறேன்,
நானும் ஈஸ்வரனும் ஒன்றாக ஆகிறேன். இங்க வேறுபாடே கிடையாது அப்படின்னு. கொஞ்சம் அதிகம்தான், நம்ம பின்னாடி போக போக படிக்கலாம். ஒரு இதுல நான் இந்த டாபிக்கோட ஃப்ளோல இந்த விஷயத்த சொன்னேன். சரி, அடுத்தது ரெண்டாவது ஒரு 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 விஷயம், நம்ம ஷிஃப்டிங் ஆஃப் அவர் ஐடென்டிட்டி சொன்னேன். இந்த நம்ம அபராபிரகிருத்தியோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்காம பராபிரகிருத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, பார்க்கும் இடத்தில் எல்லாம் நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. யார் சொன்னா? பாரதியார். எப்படி சொன்னார்? அதத்தான், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரிபூரண ஆனந்தமான பிரம்ம தத்துவத்தை பார். See God everywhere. அதுதான் ரெண்டாவது விஷயம். நமக்கு வேண்டியது. நான் இப்ப இந்த நமக்கு வேண்டியது எதுக்கு அப்படின்னு நம்ம ஏன் சிந்திக்கணும் அப்படின்னா, படிக்கிறது எனக்கு பின்ன நானும் பகவத்கீதை படிச்சுட்டேன், எனக்கு பகவத்கீதை தெரியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம படிக்கல. இப்போ நம்ம இப்ப படிக்கிறதோட பர்பஸ் என்னன்னா, இததான் இப்பதான் சொன்னார், பூயோன்யத்து அப்படின்னு. இத தெரிஞ்சுட்டியா, மறுபடியும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு வரவே கூடாது. ஐயோ நீங்கெல்லாம் பகவத்கீதை படிச்சுட்டேடா, நான் இன்னும் படிக்கவே இல்லையே அப்படின்னு யாராவது நினைச்சா தப்பு கிடையாது. ஆனா பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறமா நீங்கெல்லாம் இந்த டெக்ஸ்ட் படிச்சிருக்கேடா, ஐயோ நான் அதை படிக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறது இருக்கே, அப்போ நமக்கு இது படிச்சதோட பிரயோஜனம் இருக்கு. அதனால சொல்றேன், என்ன பகவான் தான் சொல்றார், இது ஏன் உனக்கு ஒண்ணு கூட பாக்கி இல்லாம நான் சொல்லி கொடுக்குறேன், இதை தெரிஞ்சுட்டியானா அதுக்கப்புறம் வேற எதுவுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொன்னதுனால தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய நியூஆன்சஸையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். we are doing a deep dive study. அவ்வளவுதான். இப்ப நமக்கு இங்க எல்லா இடங்கள்லயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பராபிரகிருதி எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி இந்த அபராபிரகிருத்தியை தாங்கிக் கொண்டு இருக்கிறது, தாரியத்தே, அது எப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? இந்த சூத்ரே மணிகணா இவ அப்படிங்கிறது மூலமாக இது இண்டிபெண்டா இருக்கு. அந்த இதுதான் அபராபிரகிருதி தான் இந்த பராபிரகிருத்தியை டிபெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. டு கீப் இட் இன்டாக்ட், அதுக்கு வேணும்னா பராபிரகிருத்தியத்தான் அதை டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கிருந்துதான் அனைத்து சக்திகளும் இரவல் வாங்கப்பட்டு அங்கு விநியோகம் செய்யப்படுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறமா 8, 9, 10, 11, 11 வரைக்குமே பகவான் சில விஷயங்கள் சொல்றார். இந்த நான் இப்ப சொன்னதன் மூலமா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடுறது. ஆனா பகவானுக்கு தெரியறது நமக்கு இப்பதான் புரியும், கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு புரியாது. அதனால பகவான் என்ன கொடுக்குறார்? எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். நான் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கேன். இது ஆக்சுவலா எப்படி சொல்லலாம்னா, ஒரு சின்ன ப்ரீலூடு மாதிரி சொல்றார். 10வது அத்தியாயத்துல முழுக்க முழுக்க சொல்ல போறார். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து அதுல நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன் நிறைய சொல்லுவார் 10வது அத்தியாயத்துல. அந்த அதையும் அதை தியரின்னு வச்சிருந்தா பிராக்டிக்கல் லெசன் 11வது அத்தியாயத்துல காமிச்சேப்படுவார். அப்ப அவனுக்கு புரியலன்னா இந்த பாத்துக்கோ அப்படின்னு காமிப்பார். இங்க என்ன பண்றாருன்னா, ஒரு சின்ன முன்னுரை மாதிரி இந்த 4 ஸ்லோகத்துல 8, 9, 10, 11 இது எல்லாமே தான் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத அந்த பகவான எப்படி நாம புரிஞ்சுக்கணும், இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் பகவானை எப்படி புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படி, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஈஸ்வர தர்சன உபாயக அப்படின்னு சொல்றோம். எப்படி ஈஸ்வர தரிசனம் பண்ணணும், நான் எப்படி பண்றது, நான் எல்லா இடங்கள்லயும் இருக்கேன்னு சொன்னா நான் எப்படி அதை இன்ஸ்பயர் ஆறுது அதை பார்த்து அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் நம்ம படிக்க போறோம். அடுத்து வர 4 ஸ்லோகமும் அதுக்குதான். ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் ருஷு. ஹே கௌந்தேய, அகம் நான், அப்சு நீரில், ரசக சுவையாகவும், சசி சூரியயோகோ சந்திர சூரியர்களுள், பிரபா ஒளியாகவும், சர்வ வேதேஷு எல்லா வேதங்களிலும், பிரணவக ஓங்காரமாகவும், கே ஆகாசத்தில், சப்தக ஒலியாகவும், ருஷு ஆண்களிடத்தில், பௌருஷம் ஆண்மையாகவும், அஸ்மி இருக்கிறேன்.
இப்போ எத்தனை விஷயங்கள் சொல்றார், என்னென்னத்துல என்னென்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, பரா அபரா பிரகிருதிக்கு அந்நியமாக வேற எதுவும் இல்லை. எது பார்க்கிறோமோ அது எல்லாத்துலயும் பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு. ஏன்னா பரா இல்ல அபரா தான் இருக்கு அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்றது இல்ல. பரா இல்லாம அபரா கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப. இப்ப இல்ல எப்பவும். அதைத்தான் இவர் என்ன சொல்றார், எனக்கு மேலானது ஒன்றும் கிடையாது. மேலானதுன்னா என்ன, அந்நியமாக இதை விட்டாச்சுன்னா இதை தவிர வேற ஒரு ரீசன் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் காரணம் ஒவ்வொரு விஷயத்திற்கும். அந்த காரணத்திற்கு இன்னொரு காரணம் இல்லை. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம முக்கியமானது என்ன, பிரம்மன் எப்படி வந்தது, மாயை எப்படி வந்தது, ஜீவன் எப்படி வந்தது அப்படின்னு எப்படி வந்ததுன்னு கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு எதுக்குமே ரீசன் கிடையாது. பிரம்மன், மாயை, ஜீவன் இது எல்லாமே அனாதிதான். நம்ம சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டே நம்ம சில விஷயங்களை இப்ப மேக்ஸ்ல ஒரு தியரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அஸ்யூம் அப்படின்னு போட்டு முதல்ல ஒண்ணு எழுதிருவோம்ல, அந்த அஸ்யூம்ல இதெல்லாம் இருக்கு. பிரம்மன் அனாதி, மாயை அனாதி, ஜீவன் அனாதி, இதெல்லாம் அனாதி அனாதின்னு இருக்கிறதுனால நாம இந்த காரணத்திற்கு இன்னொரு காரணம் இல்லை. எப்படி சப்போஸ் இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அந்த காரணத்துக்கு என்ன காரணம்னு தேட வேண்டியதா இருக்கு. அறிவுக்கு அறிவு செய்யும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய் தீரும் அப்படின்னு கைவல்லி நவனிதர். இதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் பாக்குறதுக்கு இல்ல, இது ஒரு இடத்துல நிக்கிறது. இந்த காரணம் அப்படிங்கிறது இதுதான் காரணம்னு சொல்லியாச்சு. இப்போ பரா பிரகிருதியும் அபரா பிரகிருதியும் மட்டும்தான் காரணம். ஒரு அழகான இது இருக்கு என்ன அப்படின்னா, எல்லா காரியத்துல காரணத்தை இல்லாம காரியம் இல்லை, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. எல்லா காரியத்திலையும் காரணத்தை பாரு. காரணத்தை பார்த்துட்டியானா காரியத்தை நீக்கிடு. இந்த காரியத்தை நீக்கினதுக்கு அப்புறம் இந்த காரணத்துவம் அப்படின்னு அதுக்கு ஒரு தன்மை இருக்கும். அதையும் நீக்கினதுக்கு அப்புறமா வேற எஞ்சி இருப்பது என்ன அப்படின்னா, அந்த உண்மை பொருள் ஒன்றுதான் எஞ்சி இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அத எதுக்கு இதை சொல்றது அப்படின்னு சொன்னா, எல்லா காரியம்னு பார்க்கக்கூடியது இந்த பிரபஞ்சம், இந்த படைப்பு. இந்த படைப்புல என்ன, படைப்புக்கு எது காரணம், இந்த பராபிரகிருதி. பராபிரகிருத்திய பாரு, அபராபிரகிருத்திய விடு. ஏன்னா இது எப்படினாலும் மாறிண்டுதான் இருக்கு. அதுக்குதான் உதாரணங்களை அபராபிரகிருத்திலேருந்து எடுத்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லா பொருளும் நம்ம என்ன சொன்னோம், உணர்வும் பொருளும் நிறைந்தது அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தங்கம் இருக்கு, தங்க நகை அப்படின்னு இருக்கு. இப்ப ஒரு ஜுவல் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த நகைய தங்கத்துக்கு அந்நியமா இந்த நகையை பார்க்க முடியுமா? தங்கத்தை நீக்கிட்டு நான் நகையை மட்டும் பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்க முடியாது. தங்கத்துக்கு அந்நியமாக நகை இல்லை. தங்கம் தான் இந்த தங்க நகைக்கு தங்கம் தான் காரணம். அது புரியுறது இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ கடல் இருக்கு, கடல்ல அலை இருக்கு. நான் அலைய பாக்குறேன், ஆனா அதுல இருக்கிற தண்ணிய பாக்குறேன். அப்படி என்ன பண்ண முடியுமா? பண்ண முடியும். தண்ணீருக்கு அந்நியமாக கடலோ அலையோ இல்லை. கடலும் இல்லை அலையும் இல்லை. அப்ப தண்ணீர் தான் அங்க உண்மை பொருள். அங்க அலைங்கிறதும் கடலுங்கிறதும் தண்ணீரின் மேல் கற்பிக்கப்பட்டதுதான். அப்ப எது உண்மை பொருள், த கிரக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், அத இங்க பார்க்கறதுக்கு பழக்கிறார் பகவான். நம்மள எப்படி பழக்கிறார்னா, சட்டலான விஷயங்களை நுண்மையான நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே அப்படின்னு சொன்னாரே, அந்த நுணுக்கரிய நுண்ணுணர்வை நீ பாக்குறதுக்கு ட்ரை பண்ணு, அததான் உனக்கு நான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு. அதுக்குனாலதான் இந்த ஒரு இடம் ஒரு விஷயமும் எடுத்துட்டு இருக்கிறது அதை வச்சுதான். இப்ப முதல்ல என்னன்னா அப்சுன்னா என்ன, தண்ணி. தண்ணியில நான் என்னவா இருக்கேன்னா, தண்ணியில நான் சுவையாக இருக்கிறேன். வாட்டர் இஸ் ஆர்டர்லெஸ், வாட்டர் இஸ் டேஸ்ட்லெஸ். அடுத்தது நம்மளுக்கு ஒரு தாட் வரும். நம்ம என்ன சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். ஆனா அந்த ஆர்டர்லெஸ் டேஸ்ட்லெஸ்ங்கிறத எப்படி சொல்றோம், ஹேவிங் டேஸ்டட் சம்திங் எல்ஸ் சொல்றோம். த வெரி பேசிக் பேசிஸ் ஆஃப் த டேஸ்ட் என்னன்னா அது பரம்பொருள் தான் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். இந்த தண்ணீர் அப்படிங்கிறதுல தண்ணீருக்கென்று நம்மால் வரையறுக்க முடியாத ஒரு சுவை இருக்கா இல்லையா? அந்த சுவையாக நானே இருக்கிறேன்.
அப்போ தண்ணீரோட சூக்ஷ்மமான விஷயமாக அந்த சுவை ரசம் அப்படிங்கிறது, அந்த ரசம்ங்கிறது நான் தான். ரசோகம் அப்சு கௌந்தேய. இப்ப வெளியில பருப்பொருளா பார்க்கிறது எது? தண்ணீர். அந்த தண்ணிய குடிச்சு பாக்குறோம். சில தண்ணீர் என்ன சொல்றோம்? உப்பு கரிக்கிறது, இது கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கு, இந்த தண்ணியில நல்லா கல்கண்டு மாதிரி இனிக்கிறது, கல்கண்டு மாதிரி இனிக்கிறது அப்படிதான் சொல்லுவோம். இந்த தண்ணி கல்கண்டுன்னு சொல்ல மாட்டோம். சோ தண்ணிக்குன்னு ஒரு இன்ஹெரண்ட் டேஸ்ட் இருக்கு. இந்த இன்ஹெரண்ட் நேச்சர் இப்பதான் சொன்னேன் இல்லையா, 4 அனாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும்னு. அதுல ஃபர்ஸ்ட் திங் எடுக்கிறார் பகவான். நான் தான் இன்ஹெரண்ட் நேச்சரா அதுல இருக்கேன், எல்லா விஷயத்திலயும் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உனக்கு தண்ணியை கொடுக்குறேன். தண்ணியில நான் எப்படி இருக்கேன்? தண்ணீர் திருஷ்டம், சுவை வந்து அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா பார்க்க முடியாது. நீ பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கே, படைப்பு இருக்கே, அது திருஷ்டம். அதுக்குள்ளதான் நான் இருக்கேன்னு சொல்றேனே, அது அதிருஷ்டம். உன்னால பார்க்க முடியாது. எப்படி சுவைய உன்னால பார்க்க முடியாதோ, அதுக்குன்னு உனக்கு ஒரு ஃபேக்கல்டி கொடுத்திருக்கேன், அப்பதான் நீ பார்க்கறியோ, அதே மாதிரி என்னை புரிந்து கொள்வதற்கு என்று உனக்கு ஒரு பக்குவம் வரும் பொழுது என்னை நீ அறிந்து கொள்வாய். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இறைவன் எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னா, இத பக்குவத்துக்காக தான் சொல்றாரு. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கோவில்ல போய் ஒரு விக்கிரகத்தை பார்த்தாதான் அது கடவுள் இல்ல. தட் இஸ் நாட் அட் ஆல் டோல்ட் எனிவேர். நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கேன்னு சொல்றதுல, ஃபார்ம் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொண்டது, நமக்காக நமக்கு வேணுங்கிறதுக்காக, ஒரு பிடிமானம் வேணுங்கிறதுக்காக அதுக்காக ஃபார்ம் வச்சு கும்பிடுறதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அத்வைத ஆசிரமம்னே ஒரு ஆசிரமம் இருக்கு. விவேகானந்தர் வந்து இங்க மாயாவட்டியில ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தினார். ஒரு சாமி படம் இருக்காது, கிடையாது. அத்வைதா பிலாசபி டஸ் நாட் நீட் எனி ஃபார்ம் அப்படின்னே அதை வச்சிருக்காரு. ஒரே ஒரு ஆசிரமம் மட்டும் அப்படி இருக்கு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. சோ அதனால அதை நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு. இறைவன் இருக்கிறார், இறைவன் எங்க பார்த்தாலும் இருக்கிறார். மலையில இருக்கார், வடுவுல இருக்கார், தண்ணியில இருக்கார், இதுல இருக்கார், கடல்ல இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்புறம் என்னத்துக்கு அவருக்கு ஒரு ஃபார்ம் அப்படிங்கிற பக்குவம் வரும் பொழுதுதான் அது புரியும். அது வரைக்கும் நம்ம ஃபார்மை வச்சு 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 நல்லா கொண்டாடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம என்ன இந்த இந்த பீரியடே என்ன, ஃபார்ம் வர்ஷிப் தான். நவராத்திரி ஃபுல்லா ஃபார்ம் வர்ஷிப் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஃபார்ம்குள்ள இருக்கிற ஃபார்ம்லெஸ் பாக்குறதுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணி இப்ப நம்ம படிச்சுட்டு உட்காந்து, தட் இஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி. அந்த ஃபார்ம் எல்லாத்துலயும் இருக்கிற ஃபார்ம்லெஸ் நேச்சர் என்னங்கிறத பார்க்கணும். அடுத்தடுத்தது ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். சசி சூரிய யோகோ, சூரியன் சந்திரன், இது ரெண்டுத்துல நான் எப்படி இருக்கேன்னா பிரபாஸ்மி அப்படிங்கிற. அப்படின்னா என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய ஒளியாக நான் இருக்கிறேன். நம்ம சூரியன் சந்திரன் உடனே அந்த ரவுண்ட் டிஸ்க நினைக்க கூடாது. அது கொடுக்கக்கூடிய ஒளி. அது இல்லைன்னா, ஒளி இல்லைன்னா சூரியனுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இன்னொன்னு பாருங்க, இந்த இன்ஹெரண்ட் நேச்சர் இல்லைன்னா அந்த பொருளுக்கே வேல்யூ இல்லை. இஃப் தட் வாட்டர் இஸ் நாட் டேஸ்டிங் தட் வே, வாட்டரே இல்ல. அது வேற ஏதோ கொக்கோ கோலா இல்ல பெப்சி கோலா அந்த மாதிரி ஆயிடுது. வாட்டரா இருக்கிறதுக்கு நான் தான்ப்பா காரணங்கிறார். எவ்வளவு அழகா இருக்குல்ல இது யோசிக்கிறதுக்கு. வாட்டரா இருக்கிறதுக்கு, சூரியனா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், சந்திரனா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த ஒளி கிரணங்கள் தான். அது நான் தான். என்ன விட்டனா நீ அதை சந்திரன் சொல்ல முடியும். எவ்வளவு அழகா வைக்கிறாரு பாருங்க. ஐம் சோ என்ஜாயிங் திஸ் ஒன் நிஜமாவே. சசி சூரிய யோகம். அப்புறம் வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதமே என்ன சொல்றதுன்னா ஓங்காரம் தான் வேதத்தினுடைய சாரம். அந்த ஓங்காரமாக நான் இருக்கிறேன். வேதத்தில் நான் ஓங்காரமாக இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இதுல சப்த கே அப்படிங்கிற, சப்த கேனா ஆகாசம்னு. ஆகாசத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் குணம் இருக்கு, சப்தம். இப்பதான் நான் போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ்ல சொன்னேன். இந்த 5 பூதங்களும் எப்படி ஒவ்வொரு பூதங்களுக்கும் என்னென்ன இது இருக்கு, குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் எப்படி ஆட் ஆயிண்டே போறது அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு, சட்டில்ல இருந்து கிராஸ் வரைக்கும் வரும்போது. அப்ப ஆகாசத்துக்கு என்ன குணம் படிச்சோம்? சப்தம். அந்த ஆகாசம்ங்கிற வேல்யூ அதுக்கு இருக்கணும்னா சப்தம் அப்படிங்கிற என்னோட குணம் இருக்கும், அப்பதான் அது ஆகாசம். இல்லைன்னா அதுக்கு ஆகாசம்ங்கிற வேல்யூவே கிடையாது. அப்போ அதுக்கு வேல்யூ ஆட் பண்றது யாரு? நான் தான். என்னோட அப்பரா பிரகிருதி தான் அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐ ஆம் தட் சவுண்ட் இன் த ஆகாசம் அப்படின்னு. அடுத்தது ரிஷுனா ஆண்கள். ஆண்கள்ல நான் இதை வந்து நம்ம சுவாமிஜியே கிளாஸ்லயே சொல்லிடுவார், பெண்களுக்கு பெண்மையான நீங்களே போட்டுக்கலாம். ஏன்னா சாஸ்திரம் ஜென்ரலா அப்படி டிவைட் பண்றது கிடையாது. நமக்கு தான் இந்த பிரிவெல்லாம் படிக்கிறச்சே நம்ம ஜீவனை பத்தி படிக்கிறோம்.
ஆணோட ஜீவன் பெண்ணோட ஜீவன் எல்லாம் படிக்கல, நம்ம ஒரு ஜீவனை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். தத்துவமசி அதுல துவம் பதத்துக்கு அது ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் எல்லாம் பிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. இது அது பெண் ஜீவன் ஆண் ஜீவன் கிடையாது. ஏன்னா மோட்சம் எல்லாருக்கும் பொது அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த இடத்துல பௌருஷம் அப்படின்னு சொன்னா ஆணுக்கு இருக்கக்கூடிய ஆண் அப்படின்னா என்ன, அந்த ஆண்மை அப்படின்னு இருந்தா தான் அவன் ஆண், இல்லைன்னா அதுதான் அதனுடைய இது ஜீவன். அது இல்லைன்னா அவனுக்கு ஆண்கிற பேர் கிடையாது. கரெக்டா? அது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் இப்ப வாட்டரா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னது மாதிரி ஆண்கிறவன் ஆணா இருக்கிறதுக்கு அந்த ஆண்மையாக நான் தான் இருக்கிறேன். அப்போ இங்க இந்த இந்த நானா இருக்கிறேன் இவர் சொல்ற விஷயத்தெல்லாம் நீக்கிட்டா அந்த அந்த பொருட்களுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கான குப்பைதான், அது ஒண்ணுமே ஒரு வேல்யூமே கிடையாது. கரெக்டா? அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கறது எதுன்னா இந்த பராபிரகிருத்தியாக இருக்கக்கூடிய இன்ஹெரண்ட் நேச்சராக அதுதான் இழையோடிக்கொண்டு இருக்கிற காரணத்தினால சூத்ரே மணிகணா இவ. இதை நல்லா சிந்திக்கணும். சிந்திக்கலாம். அடுத்த சத்சங்கத்துல நம்ம என்னுடைய அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாமே இந்த 4 ஸ்லோகமும் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா டவுட்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிடும். நமக்கு இந்த உலகத்தை பத்தின டவுட்ஸே நிறைய குறைஞ்சு போயிடும். பகவான் அதுக்கு நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணட்டும். இன்னைக்கு நான் இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றேன். மீறி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.